இளையராஜா மேல தானே அவருக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு தானே இவ்வளவு கொதிக்கிறீங்க. அவரே உங்களை என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படி நடக்காத சம்பவத்தை இட்டுக்கட்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு நாள் பொழுதும் இது பேசு பொருளான பிறகு சாயந்தரம் ஒரு 4:50-5 மணிக்கு தான் அவருக்கு திடீர்னு இதை பத்தி போடணும்னு தோணுச்சா என்ன? அவர் எத்தனை மணிக்கு சொன்னாரு? கொஞ்ச நேரம் கத்தட்டும்னு விட்டுருப்பாரு, வேடிக்கை பார்க்கலான்னு விட்டுருப்பாரு. அதெல்லாம் இயற்கை தானே. பாப்போம் யாரெல்லாம் துள்ளி குதிக்கிறான் சமூக நீதின்னு பாப்போம்னு. அவருடைய பாசுரங்கள் பாட அங்க தேவை, எல்லா விஷயங்களுக்கும் அவர் தேவைப்படுறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நடைமுறை தெரியுமா? சொல்லுங்க சார். அர்த்த மண்டபம் ஒண்ணு இருக்கு. ஆமா. ஆண்டாள் கோவில்ல மாத்திரம்தான் கருவறைக்கு பக்கத்துல ஒரு அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபம் வாசல் வரைக்கும் நம்ம என்ட்ரி வரைக்கும் நம்ம எல்லாருமே போலாம். அர்த்த மண்டபத்துல யார் இருப்பாரு? அர்த்த மண்டபத்துல அர்ச்சகரும் பரிசாரகரும் மடாதிபதிகளும் இல்ல உற்சவர் இருக்கக்கூடிய இடம் அர்த்த மண்டபம். கரெக்ட் சார். அந்த கோயில் சிஸ்டம் இல்ல எனக்கும் தெரியும், அதனால கேக்குறேன். எனக்கு உற்சவர், நான் அந்த ஊருக்கு பக்கத்துல. ஆமா ஆமா ஆமா. மூலவர் உள்ள கருவறைக்குள்ள இருப்பாரு, உற்சவர் அர்த்த மண்டபத்துக்குள்ள இருப்பாரு, உற்சவர் உலா வரக்கூடியவர். கரெக்ட். நேத்து ஹச்ஆர்என்சி என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? நீங்க இவ்வளவு விளக்கம் பேசுறீங்கல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் யாருடைய கட்டுப்பாட்டுல? அறநிலைத்துறை கட்டுப்பாடு. அவங்க தான் பதில் சொல்லணும். என்கிட்ட ஏன் கேக்குறீங்க?